சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அடுத்த 6 மாதங்களுக்கு விஜய் அரசை நடத்தி செல்லும் ஒப்பந்தம் டெண்டர் முறையில் விடப்பட்டு ஆதவ் அர்ஜுனா அந்த டெண்டரை எடுத்திருக்கிறார். 6 மாதத்திற்குள் லாட்டரியை தமிழகத்தில் கொண்டு வரலாம் என விஜய் சம்மதித்திருப்பதால் ஆதவ் பலவிதமான தில்லாலங்கடி வேலைகளை செய்து விஜய் அமைச்சரவையை காப்பாற்றி வருகிறார். ஆதவின் இந்த வேலை தேர்தலுக்கு வெகு நாட்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுடன் மிக நெருங்கிய நட்பை கொண்டிருக்கும் ஆதவை விசிகாவில் இருந்து நீக்குங்கள் என திமுக அழுத்தம் கொடுத்தது. அந்த நீக்கத்தை திருமா செய்தார். இதற்கிடையே அதிமுகவிற்கு போக முயன்றார் ஆதவ் அர்ஜுனா. அவரது மாமியார் லீமா ரோஸ் போல அதிமுக கட்சிக்கு அதிகாரப்பூர்வமாக கட்சி நிதி கொடுத்துவிட்டு அதிமுகவின் துணை செயலாளர்களில் ஒருவராக மாற முயன்றார் ஆதவ் அர்ஜுனா. வேலுமணி மூலம் நடைபெற்ற இந்த டீலிங் அதிமுகவில் கடுமையான எதிர்ப்பை சம்பாதித்தது. ஆதவ் வேண்டுமென்றால் தனியாக கட்சி தொடங்கி அதிமுக கூட்டணியில் இணையட்டும் என்று எடப்பாடி சொல்லிவிட்டார். அன்று முதல் விசிக கட்சி மற்றும் அதிமுகவில் வேலுமணி பிரிவு ஆதவ் வசம் வந்துவிட்டது. தாவேகாவில் சேர்ந்தாலும் அனைத்து கட்சிகளின் புரோக்கராகவே பணத்தை வைத்து விளையாடுவது ஆதவின் வழக்கம். ஆதவின் இந்த தொடர்புகள் தாவேக பெரும்பான்மை பெற்றதிலிருந்து வேகம் எடுத்தது. திருமா காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிட முடிவு செய்தது ஆதவின் அட்வைஸ் படிதான். கடைசி நிமிடத்தில் திமுகவின் எதிர்ப்பு காரணமாக போட்டியிடுவதிலிருந்து திருமா விலகி கொண்டார். ஆட்சி அமைந்ததும் திருமாவின் ஆதரவு விஜய்க்கு தேவைப்பட்டது. அது தொடர்பாக ஆதவ் பேச்சுவார்த்தை நடத்தினார். திருமாவிற்கு துணை முதல்வர் பதவி, திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் அவர் வேட்பாளர் என்றெல்லாம் ஆசை வார்த்தை காட்டி திருமாவின் ஆதரவை ஆதவ் பெற்றார். அந்த தொடர்பு இன்று வரை நீடிக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஒரு அகில இந்திய கட்சி. அதன் தலைவர் காதர் மொய்தீன் நேர்மைக்கு பெயர் பெற்றவர். அவரை வளைக்க அவரது கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களை கையில் எடுத்தார் ஆதவ். வக்ஃபு வாரிய தலைவர் பதவி ஒரு ராஜ்யசபா இடம் என 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு ஆசை காட்டி தனது மாமியார் லீமா ரோஸை வேலுமணி மூலமாக 500 கோடி ரூபாய் வெள்ளை பணத்தில் கட்சி நிதி கொடுத்து அதிமுகவில் சேர்த்தார் ஆதவ். லீமா ரோஸ் வெற்றி பெற்று தாவேகா ஆட்சி அமைந்ததும் அதிமுக எம்எல்ஏக்களை வேலுமணி மூலமாக உடைத்ததும் ஆதவ் தான். அதற்காக ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் 15 கோடி ரூபாய் என லீமா ரோஸ் செலவு செய்தார். ஆதவ் சொன்னதன் அடிப்படையில் தான் எடப்பாடியை சந்திக்காமல் CV சண்முகத்தையும் வேலுமணியையும் லீமா ரோஸையும் நேரடியாக போய் சந்தித்தார் விஜய். இப்படி மைனாரிட்டியாக இருந்த விஜய் அரசை 144 எம்எல்ஏக்களுடன் மெஜாரிட்டியாக்கி 6 மாத காலத்திற்கு எந்த பிரச்சனையும் வராமல் காப்பாற்றியுள்ளார் ஆதவ். ஆனால் விஜயின் வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவின் வேலைகளை ஆதரிக்கவில்லை. இன்று அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள தாவேகாவினர் எல்லோரும் ஆதவின் கண்ட்ரோலில் தான் இருக்கின்றனர். ஆதவ் முன்மொழிந்த திருமா துணை முதல்வர் என்ற கான்செப்டை ஜான் ஏற்கவில்லை. திருமா கட்சிக்கு 2 எம்எல்ஏக்கள் தான் உள்ளனர். அதனால் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தால் போதும் என ஜான் சொல்ல அதை விஜய் ஏற்றுக்கொண்டார். அதனால் 35 பேர் கொண்ட அமைச்சரவையில் காங்கிரஸ் உட்பட 33 பேர் பதவியேற்றுள்ள சூழ்நிலையில் மீதம் இருக்கும் 2 அமைச்சர் பதவிகள் விசிகாவுக்கும் முஸ்லிம் லீகுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. எம்எல்ஏ பதவி பெறாத திருமாவளவன் அமைச்சர் ஆவாரா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது. அத்துடன் SP வேலுமணி தலைமையிலான அதிமுகவினர் ஒருவர் கூட அமைச்சராகவில்லை. அந்த அணியிலிருந்து 17 பேர் வருகிற 25ஆம் தேதிக்குள் எடப்பாடியுடன் இணைய உள்ளார்கள். இப்படி ஆதவ் நடத்திய அனைத்து ஆபரேஷன்களும் தோல்வியில் முடிந்துவிட்டன. தாவேகா அரசு ஏதாவது ஒரு பிரச்சனையில் பாஜக ஆதரவு நிலை எடுத்துவிட்டால் கம்யூனிஸ்டுகள், முஸ்லிம் லீக் ஆகியோர் ஆதரவை வாபஸ் பெறுவார்கள். எல்லாவற்றையும் திருட்டு லாட்டரி பணத்தின் மூலம் சரி கட்டலாம் என நினைத்த ஆதவின் திட்டம் நித்திய கண்டம் பூரண ஆயுசு என தாவேகா அரசை வாழ்வா சாவா என்கிற நிலைக்கு தள்ளியுள்ளது. அதிமுக பற்றி பத்திரிகையாளர்கள் எழுப்பும் கேள்விகள் எதற்கும் ஆதவால் பதில் சொல்ல முடியவில்லை. 19 மாவட்டங்களில் அமைச்சர்களே இல்லை. அமைச்சர்களாக வந்திருப்பவர்கள் எல்லாம் புதியவர்கள். இவர்கள் எல்லோரையும் தேர்ந்தெடுத்தது ஆதவ் தான். தமிழகம் முழுவதும் தாவேகாவினரால் நிறைய சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் நாள்தோறும் ஏற்படுகின்றன. அதை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார் விஜய். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.